வணக்கம் மக்களே, எங்கள் சுவையான பயணத்திற்கு வரவேற்கிறேன். கடையில் வாங்கும் மசாலா பொடிகளில் என்ன கலக்கிறார்கள் தெரியுமா? நிறத்திற்காக சேர்க்கப்படும் சத்துக்கள், பாதுகாக்கும் பொருட்கள், அதாவது பிரிசர்வேட்டிவ்ஸ். அதனால்தான் வீட்டில் செய்த மசாலா பொடிக்கு இணையில்ல. வீட்டில் செய்யும் மசாலாவில் மனம், சுவை, ஆரோக்கியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இன்று நாம் 3 அடிப்படை மசாலா பொடிகளை எப்படி செய்வது என்று பார்ப்போம். மேலும் பர்ஃபெக்ட் பொடி செய்வதற்கான கோல்டன் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். முதல் டிப், நமது அன்றாட சாப்பாட்டின் ஹீரோ சாம்பார் பொடி. தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகாய் 1 கப், வெந்தயம் அரை கப், பட்டை 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். ஒரு பேனில் குறைந்த தீயில் மிளகாயை ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்து வறுக்கவும். மிளகாய் நிறம் மாறும் வரை வறுக்கவும், வெளியே எடுக்கவும். அதே பேனில் வெந்தயம், பட்டை, கடலை மாவு வறுக்கவும். கோல்டன் பிரவுன் ஆகும் வரை வறுக்கவும். கடைசியாக சீரகம் சிறிது நேரம் வறுக்கவும். அடுத்தது குளிர்வித்தல். எல்லா வறுத்த மசாலாக்களும் முழுவதுமாக குளிர்ந்த பிறகுதான் மிக்சியில் போட வேண்டும். மசாலா சூடாக இருக்கும்போது பொடித்தால் அது ஈரப்பசியை ஈர்த்து குளிர்ச்சியாகும் போது கட்டியாகிவிடும். அதனால்தான் முழுவதுமாக குளிர்விப்பது மிக முக்கியம். இரண்டாவது டிப், ஜீரணத்திற்கு ரகசியம் ரசப்பொடி. தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகாய் அரை கப், கொரியாண்டர் விதை அரை கப், சீரகம் 3 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு. ரசப்பொடியில் கொரியாண்டர் மற்றும் சீரகம் தான் முக்கியம். இவைகளை குறைந்த தீயில் நிறம் மாறும் வரை நன்கு வறுக்கவும். மிளகாய் மற்றும் வெந்தயம் சிறிது நேரம் மட்டுமே வறுக்கவும். ரகசியம் என்னவென்றால், ரசப்பொடியை மிக நுண்ணியதாக பொடிக்க வேண்டாம். கொஞ்சம் கோரஸாக இருந்தால் ரசத்தில் மோர் ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும். பொடித்து குளிர்வித்து ஜாடியில் வைக்கவும். மூன்றாவது டிப், சுவை மற்றும் மணத்தின் ராஜா கரம் மசாலா. இது சூடான மசாலாக்கள். தேவையான பொருட்கள்: லவங்கம் 2 ஸ்பூன், கிராம்பு 2 ஸ்பூன், தனீலா 1, சோம்பு 1 ஸ்பூன், ஜாதிக்காய் 1, பெருங்காயம் 1 சிட்டிகை. கரம் மசாலாவை வறுப்பது குறைந்த நேரம் மட்டுமே. மசாலாக்கள் சூடாக ஆரம்பிக்கும் போதே தீயை அணைத்து விடவும். அதிகம் வறுத்தால் மனம் போய்விடும். இதை மிக நுண்ணிய பொடியாக அரைக்கவும். இந்த கரம் மசாலா உங்கள் கறிகளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் தரும். சரி, இப்போது பர்ஃபெக்ட் மசாலா பொடி செய்வதற்கான 5 பொன் விதிகள். முதலாவது, குறைந்த தீயில் வறுப்பது. எப்போதும் குறைந்த தீயில் மட்டுமே வறுக்கவும். மசாலா சரியாக வறுபட வேண்டும், கருகக்கூடாது. இரண்டாவது, தனித்தனியாக வறுப்பது. ஒவ்வொரு மசாலாவின் வறுக்கும் நேரம் வேறு, அனைத்தையும் ஒன்றாக வறுக்கக்கூடாது. மூன்றாவது, முழுமையாக குளிர்வித்தல். வறுத்த மசாலாக்களை ஒரு பிளேட்டில் பரப்பி ரூம் டெம்பரேச்சருக்கு வரும் வரை குளிர்விடவும். நான்காவது, சுத்தமான உலர்ந்த கருவிகள். மிக்ஸி ஜார் மற்றும் கரண்டிகள் எல்லாம் முழுக்க உலர்ந்ததாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, சரியான சேமிப்பு. எப்போதும் கண்ணாடி ஜாடியில் வைக்கவும். பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. ஜாடியை சூரிய ஒளி படாத இடத்தில் வைக்கவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.